السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, செய்திகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகும். நடைமுறையில் மிகவும் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையாகும். காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்டவையாகும். புதிதாக உருவாக்கப்பட்டவை ஒவ்வொன்றும் பிதாத்தாகும். ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்துள்ளார்கள். உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் காட்டித் தந்த வழியில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் தாபியீன்கள் மீதும் தௌபா தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு தொழுகை. இன்றைக்கு இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய முஸ்லிமான பல அடியார்களுக்கு இந்த தொழுகை கடமையாக இருக்குது. இந்த தொழுகையை நம்ம சரியான முறையில் கடைபிடிக்கிறோமா, சரியான முறையில் பின்பற்றுறோமான்னு பார்த்தா கிடையாது. அதில் பாதி பேர் நம்ம கோட்டை வாங்கிடுறோம். ஆனால் இந்த தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த தொழுகைக்கு அழைக்கப்பட்டு பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி இந்த தொழுகைக்கு வராதவருடைய வீட்டை கொளுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஆத்திரப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த தொழுகை எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஹதீஸ்லேருந்தே புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் இந்த தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குது. ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிற்கும் இல்லை வித்தியாசமே இந்த தொழுகை தான். இந்த தொழுகையை விட்டவங்க ஒரு கல்லையோ ஒரு சிலையோ வணங்கக்கூடியவங்களுக்கு சமமானவங்க தான் அப்படிங்கிறது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாகும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது அக்கீமி சலாத்த இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி முன்கர் வல்லதீன வல திக்ருல்லாஹி அக்பரு வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். நம்பிக்கை கொண்டோரே, தொழுகையை நிலைநாட்டுவீராக. தொழுகை மானக்கீடான வெக்கக்கீடான காரியங்கள் இது தடுக்கக்கூடிய கேடயமாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். இவ்வளோ ஒரு அருட்கொடையான இந்த தொழுகையை நம்ம சரியான முறையில் பின்பற்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்றைக்கு இந்த பாதி பேர் தொழில்னாலையும் இந்த வியாபாரனாலையும் நம்ம இந்த தொழுகையை விட்டு கொண்டிருக்கிறோம். ஜும்மா நாளில் வியாபாரத்தை எல்லாம் தடை செஞ்சுருக்கிறான். ஆனால் இந்த வியாபாரம் பண்ணிக்கிண்டு இந்த தொழுகையை விடுறவங்களாக தான் நம்மள பாதி பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு தொழுகையில் எவ்வளோ ஒரு கவன சிதறல்கள் ஏற்படுதுன்னா, தொழுகையில் உள்ள திருடன் நம்ம தான் தொழுகையோட திருடன். லக்ஷ்மி சொல்கிறாங்க, உங்களில் தொழுகையை திருடன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, தெரியாது யாரை சொல்லலாம், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களில் தொழுகையாக அறகுறையாகவும் அவசரமாகவும் தொழுபவனே உங்களில் தொழுகையின் திருடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தொழுகையில் உள்ள திருடனாக தான் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஐவேளை நம்ம அந்த தொழுகையை தொழுனோம்னா
நம்ம இந்த எல்லா விஷயத்தை விட்டும் பாதுகாக்குது, நல்ல விஷயங்களை நம்மளை ஈடுபட வைக்குது, தீமையான விஷயங்களை விட்டு விலக்குது. இப்போ இவ்வளோ ஒரு அருள் புரியக்கூடிய தொழுகையை அல்லாஹ் வந்து நமக்கு கடமையாக்கியிருக்காங்க. நம்ம எவ்வளோ ஒரு பாக்கியசாலியாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒருவருடைய வாசலில் வந்து 6 ஓடுது. அப்போது அந்த 6ல் வந்து அவர் டெய்லியும் வந்து 5 முறை 5 வேளையை வந்து குளிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க உடம்புல ஏதாவது அழுக்கு வந்து எஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நபித்தோழர்கள்ட்ட கேட்குறாங்க. இப்போ அந்த நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, எந்த ஒரு அழுக்கும் எஞ்சிருக்காத ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே போல் தான் இதுதான் தொழுகைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழுகையை நீங்கள் 5 வேளையும் தொழுனீங்கன்னா, ஒரு நாளில் அந்த 5 வேளை தொழுகையை நீங்கள் தொழுனீங்கன்னா உங்கள் உடல்லையோ உங்களுடைய மனசுலையோ எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு தீமையான செயலும் வந்து இருக்காது. எல்லாத்தையும் விட்டுமே உங்களை வந்து நீக்கிறோம், நன்மையான விஷயங்கள்ல உங்களை ஈடுபட வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லலாம் நம்ம அந்த ஃபஜர் தொழுனா அந்த ஃபஜர்லேருந்து லுஹர் வரை நம்ம அடுத்த தொழுகை தொழுகிற வரை இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுது. அந்த லுஹர்லேருந்து அசர் வரை அதுக்கு இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு ஜும்மாலேருந்து மறுஜும்மா தொழுனா அதுக்கு இடைப்பட்ட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுது, பெரிய பாவங்களை தவிர. இப்போ நம்ம உழு செய்கிறது மூலமாக நமக்கு எவ்வளோ நன்மைகள் ஏற்படுது தெரியுமா? நம்ம கை கழுவுறது மூலியமா அந்த நுனி விரல்கள்லேருந்து நம்மளுடைய கைகளால் செய்த பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது. நம்ம வாய் எல்லாமே கழுவுறது மூலயமா அதுலேருந்து செய்கிற பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த தொழுகைக்கு அல்லாஹ் வந்து மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பரிசாக கொடுக்குறான். இந்த தொழாதவர்களுடைய என்ன தெரியுமா? அல்லாஹ் அவங்களுக்கும் ஒரு நரகத்தை பரிசாக கொடுக்குறான். அதுதான் சக்கர். அதாவது பற்றி அல்லாஹ்வுடைய தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் உரையாடுறதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த சொர்க்கவாசிகள் வந்து நரகவாசிகள்கிட்ட கேட்குறாங்க, மா சலக்குக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை தள்ளியது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு